என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். உள்ளன் நூல் 3.5 crochet hook scissors. இப்போ முதல்ல நம்ம இது பஃப் ஃப்ளவர், அந்த லெஃப்ட் சைடில் இருக்க நூலை எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு சிங்கிள் குரோஷே, சிங்கிள் குரோஷே போடணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 10 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம். 10 சிங்கிள் குரோஷே. நம்ம 12 கூட போட்டுக்கலாம். 6 பெட்டல் வேணும்னா 12 போட்டுக்கலாம். இப்போ 10 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம். ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு செயினில் முதல் சிங்கிள் குரோஷே போட்டோம்ல, அதில் ஸ்லிப் நாட் போட்டுட்டு நூலை டைட் பண்ணி கட் பண்ணிடணும். இது பூவோட நடுபாகம். இதில் நம்ம 10 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம். முதல்ல மேஜிக் ரிங் போட்டோம், அதுக்கப்புறம் 10 சிங்கிள் குரோஷே டைட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த நூல் மாற்ற போகிறோம். எல்லோ கலர் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு பின்பக்கம் பேக் சைடு வழியாக ஊசியை விட்டு நூலை எடுத்து ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். டைட் பண்ணி 3 சிங்கிள் குரோஷே. அதே ஹோலில் நூலை இழுத்து அப்படியே அந்த 2 நூலை எடுத்துடணும். சேம் ஹோல்லே 3 டைம்ஸ் போடணும். 2 வரும், அதில் அந்த 2 உள் வாங்கிக்கணும். 3 டைம்ஸ் போடணும். ஒரே இதில் 3 தடவை போடணும். அடுத்த செயினில் ஒரு 3 போடணும். அடுத்த செயின் நெக்ஸ்ட் நம்ம போயிட்டோம் பாருங்கள். அடுத்த செயினுக்கு அதில் ஒரு 3 தடவை இதே மாதிரி போடணும். இதை மாதிரியும் பஃப் போடலாம், ஆனால் நம்ம இந்த மாதிரி போடக்கூடாது. ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக இப்படி தான் போடணும். சேமாக போடவும் போடலாம், இது மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு வர போகிறோம்.
இப்போது மொத்தம் 7 லூப் வந்திருக்கும். 1 2 3 4 5 6 7. ஃபஸ்ட்டில் 3 போடணும், செகண்டில் 3. ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கணும். பிகின் பண்ணும்போது 3 செயின், அப்புறம் அதே ஹோலில் 3 செயின், நெக்ஸ்ட்டு ஹோலில் 3 செயின். இது ஒரு இதழ், பஃப் ஸ்டிச்சோட ஒரு இதழ். அதில் அதுக்கப்புறம் டைட் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுக்கணும். முதல்ல ஒரு செயின் போட்டோம், இப்போ 2. இப்போ அதே ஹோலில் விட்டு ஸ்லிப் நாட் போட்டு மறுபடியும் 3 செயின் போடணும். One, 2, 2, 3, அப்புறம் நெக்ஸ்ட் ஹோலில் 1 2 3 3 தடவை உள்ளே விட்டு பண்ணிக்கணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுக்கணும். மொத்தம் 3 வந்துடும். முதல்ல டைட் பண்ணணும், அப்புறம் 2 செயின். அதே செயினில் விட்டு 3 செயின் போடணும். பஃப் ஸ்டிச்சுக்கு தான் நெக்ஸ்ட்டு செயினில் போய் போடணும். 3 செயின் போடும்போது அதே இதில் கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணி 3 செயின் போடணும். 3 செயின் போட்டதுக்கு பிறகு அந்த 3 ஸ்டிச் வந்து அடுத்ததில் போடணும். அப்புறம் அதுக்கும் 3 அடுத்ததில் போடணும். ஒரு இதழுக்கு 2 செயின் யூஸ் பண்ணிக்கணும். 1 2 3. அதே சேம் ஹோலில் நம்ம ரெண்டாவது 3 போட்டோம் இல்லையா, அதுலேயே ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதிலேருந்தே 3 செயின் போடணும். ஒன் 2 3. அடுத்த செயினில் 1 2 3. பொறுமையாக பார்த்து இழுக்கணும். மூணு செயின் போட்டு டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாஸ்ட் இதழ் 3 செயின் போடணும். நம்ம வந்து மேஜிக் ரிங்கில் 12 சிங்கிள் குரோஷே போட்டால் 6 இதழ் போடலாம். 10 போட்டால் 5 இதழ் போடணும். 16 போட்டால் 8 இதழ் போடலாம்.
சிங்கிள் குரோஷே நம்ம மேஜிக் ரிங்கில் எத்தனை போடுறோமோ அத்தனை இதழ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு இதில் செயினில் விட்டு 3. அந்த 2 நூலை தான் எடுக்கணும். உள்ளே விட்டு வர 2 நூலை எடுத்துக்கணும். எடுத்துட்டு மொத்தமாக சேர்த்து டைட்டாக ஸ்லிப் நாட் போட்டு இன்னொரு ஸ்லிப் நாட் போட்டு டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி நூலை இழுத்து இப்போ டைல்ஸ் எல்லாம் மறைக்கணும். நீங்கள் நீடில் வச்சு அந்த ஊசியில் நுழைச்சி அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்படியும் கட் பண்ணி குரோஷே ஹூக்கு மூலமாக உள்ளே இழுத்து அப்படியும் கட் பண்ணலாம். 2 மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த சில சமயம் வந்து இந்த மாதிரி நீளமாக நூல் விட்டுட்டோன்னா இந்த நூலை மாத்திரம் கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஏதாவது நீங்கள் ஹெட்பேண்ட் போடும்போது அந்த ஹெட்பேண்டில் உங்களுக்கு வந்து அப்படியே தச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பஃப் ஸ்டிச் ஃப்ளவர்.